அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்மந்தமான பல முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. ஜேடிஓ கவுன்சிலிங் பேஸ் 2 என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிற டேட்டை சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி குரூப் 2 உடைய கவுன்சிலிங் 15/5 ஆரம்பித்து அடுத்த மாதம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கு முன்னாலேயே ஜேடிஓ கவுன்சிலிங் வைக்கணும். அப்படி இல்லைன்னா குரூப் 2 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் ஜேடிஓ கவுன்சிலிங் 2 வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம இன்னொரு பதிவிட்டிருந்தோம். என்ன நம்ம பதிவிட்டிருந்தோம் அப்படின்னா, ஜேடிஓ கவுன்சிலிங் 2ல் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் உள்ளவங்கள தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வச்சுட்டு கூட குரூப் 2 கவுன்சிலிங்கை நான் இன்டர்வியூ போஸ்ட் உடைய கவுன்சிலிங்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னோம் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 2 உடைய கவுன்சிலிங் 15/5 ஆரம்பித்து 25 வரைக்கும், அடுத்த மாதம் 26 வரைக்கும் இந்த கவுன்சிலிங் போகிறனால அந்த பிட்வீன் கேப்பில் ஜேடிஓ கவுன்சிலிங்கை பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வர வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது மே முதல் வாரத்தில் ஜேடிஓ கவுன்சிலிங்கை பற்றி அறிவிப்பு வெளியானா தான் உண்டு. அதாவது மே 15க்குள்ளே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். மே 1 to 15க்குள்ளே ஜேடிஓ பற்றின கவுன்சிலிங் 2 வெளியானா தான் உண்டு. அப்படி இல்லைன்னா அது ஜூன் மாதத்துக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னக்கூடிய அந்த கூற்றை உண்மையாக்குற வகையில் ஜேடிஓ கவுன்சிலிங் 2க்கான அறிவிப்பு இன்றைக்கி வெளியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அல்லாத மற்ற வேக்கண்ட்டுக்கான இந்த ஜேடிஓ கவுன்சிலிங் 2 14/5 அன்னைக்கு நடக்குது, ஒரு நாளில். அதாவது அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய குரூப் 2 கவுன்சிலிங் குரூப் 2 உடைய நான் இன்டர்வியூ போஸ்ட் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது 15/5. ஸோ அதுக்கு முன்னால் அந்த ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குரூப் ஜேடிஓ கவுன்சிலிங் 2 இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இமெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் டிஎன்பிஎஸ்சி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அன்றைக்கி ஃபிசிக்கல் சிவியும் கவுன்சிலிங்கும் அன்றைக்கி நடக்கும். அதனால் என்ன அப்படின்னா, இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய நம்பர்ஸு இப்படி இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். இவங்களை மட்டும்தான் அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. இவங்களில் அன்னைக்கு இவங்க போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. அதனால் தேர்வு செய்யப்படுறவங்க நீங்கள் மறக்காமல் போயிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வழக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மதுரையில் உள்ள அந்த கோர்ட்டில் இது தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வெளியான இந்த ஜேடிஓ பேஸ் 2 கவுன்சிலிங் உடைய டீட்டெயில் நம்ம பல வீடியோவில் சொன்ன மாதிரி முதல் 15 நாளுக்குள்ளே குரூப் 2 உடைய கவுன்சிலிங் வெளியாகுது அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே ஜேடிஓ கவுன்சிலிங் வெளியாகணும். அப்படி இல்லை அப்படின்னா தள்ளி போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஜேடிஓ கவுன்சிலிங் பல பேர் பல பொருளையை கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேஸில் செலக்ட் ஆனவங்க ஜாயின் பண்ணால் தான் ஜேடிஓ கவுன்சிலிங் 2 வைப்பாங்கன்னு நம்ம அப்போ கூட சொல்லியிருந்தோம். அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, ஜேடிஓ கவுன்சிலிங் 2 கண்டிப்பாக வந்துடும். கவுன்சிலிங் ஃபஸ்ட்டுக்கும் கவுன்சிலிங் 2க்கும் சம்மந்தம் கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்ண வேண்டியது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை தான். அதனால் அவங்க ஜாயின் பண்ணால் தான் ஜேடிஓ கவுன்சிலிங் 2 வைப்பாங்க அப்படின்னு கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங்கில் அப்பாயின்மெண்ட் இன்னும் பாதி பேர் வாங்காத சூழ்நிலையில் கூட இப்போ இவங்க ஜேடிஓ கவுன்சிலிங் 2க்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதனால் இந்த கவுன்சிலிங் 2ல் தேர்வு செய்யப்பட்டுள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் என்றைக்கின்னு அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று மிக முக்கியமானது, கவுன்சிலிங் போயிட்டு என்றைக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிது, என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.